இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில் இந்த 64 கலைகள் நேற்றுக்கு 56 வரைக்கும் பார்த்துருக்கோமா. நேற்றுக்கு பார்த்தோமா. ஜலதம்பம் நீரில் நடக்கிறது பார்த்தோமா. வாயு தம்பம் காற்றுல மதக்கிறது. நிட்டி தம்பன்றது கண் பார்வை மூலம் எதிரியின் ஆயுத சக்தியை வலுவிழக்க செய்து, அது பார்த்தோமான்னு தெரியல. ஜலதம்பன்றது தண்ணியில் நடந்து போகிறது, அது நம்ம பார்த்துருக்கோம், நமக்கு தெரியும். ஜலதம்பன்றது தண்ணியில் நடக்கிறது. நீர்மேல் நடப்பான்னே தாளுவுதி நீர்மேல் நடப்பான். அவங்கெல்லாம் வந்து இவரோட ஐயனாரோட பரிவாரங்கள், ஐயனாரோட படைத்தலைவர்கள் இவங்கெல்லாம் இருந்தவங்க. ஐயப்பனோட படைத்தலைவர்கள் இவங்கெல்லாம் இருந்தவங்க. நீர்மேல் நடப்பான். நான் தாளுவுதின்னு ஒன்று, நீர்மேல் நடப்பான். நிறையா வரும். அதில் நிறையா இருக்குது. மீன் வருது ஒன்று வரும். அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அவரோட ஐயப்பனோட இதில் சேனாதிபதிகளில் இவாள்லாம் இருப்பாள். நீர்மேல் நடப்பான்றவன் இது பண்ணுவான், தண்ணியில் நடக்கிறவன். அது வாயு தம்பம்னா காற்றுல மதக்கிறது. நிறைய பேர் அந்த சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேலே திடீர்னு பார்த்தா ஆகாசத்தில் வந்து நம்மளுக்கு கூட பேசிகிட்டு இருப்பாள். அப்படியே மோந்துட்டு இருப்பாள் ஆகாசத்தில், காத்தாடி பறக்கிற மாதிரி அப்படியே இருப்பாள். அப்படியே நின்றுட்டு நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாள். அதுதான். அடுத்தது நிஷ்டி தம்பம். நிஷ்டி தம்பம்னா கண் பார்வை மூலம் எதிரின் ஆயுத சக்தியை வலுவிழக்க செய்யுது. அது எவ்வளோ, அது பெரிய விஷயம். பார்த்தானே எது எவ்வளோ ஆயுத சக்தி, ஆயுதத்துக்கு சக்தி இல்லாத போயிடும் கண் பார்வையிலேயே. அது நிஷ்டி தம்பம். அதுக்கெல்லாம் இப்போ தவம் பண்ணி அதுக்கெல்லாம் அந்த தவ சக்தி நிறைய இருந்துக்கணும், சித்தமாக இருக்கணும், சித்தியாக இருக்கணும் தவசக்தி எல்லாம். அப்போ தான் அது பண்ண முடியும். எதிரி வந்து சண்டை போடுறதுக்கு வேகமாக வரவங்க வந்து கண்ணால் பார்த்தா அப்படியே நின்றுடும், அப்படியே அதை அடங்கி மாறிடும். அந்த மாதிரி ஒரு இது. அதுக்கு ஒரு அந்த இடத்துல ஒரு கதை கூட இருக்கு. அது ஒரு சிங்கம், ஒரு நாய் வந்து ஒரு முனிவரோட வாசல்ல எப்போ பார்த்தாலும் படுத்துட்டு இருக்குமா. அங்கேயே படுத்துட்டு அப்படியே அதை இது பண்ணிகிட்டே இருக்குமா. அவன் ஏது பண்ணிட்டு இருக்குமா, சக்தி இழந்திருக்குமா, பயந்து படுத்துருக்குமா, வெளியில் போக முடியாது. திடீர்னு ஒரு நாள் கண்ணு முடிச்சாராம் இவர். கண்ணு முடிச்சப்ப இந்த நாய் படுத்துட்டு அதை பார்த்தோன்னே இந்த முனிவருக்கு பரிதாபமாக இருந்தான். அந்த நாயை பார்த்து சொன்னாராம், உனக்கு என்ன வேணும், நீ இப்படி பரிதாபமாக இங்கே படுத்துட்டுருக்கிய அப்படின்னு. இல்லை, எனக்கு யாரை பார்த்தாலும் பயமாக இருக்குது, ஆனால் என்னை பார்த்து எல்லாரும் பயப்படணும். இங்கே இருக்கிறவாள்லாம், இந்த காட்டில் இருக்கிற எல்லாரும் என்னை பார்த்து பயப்படணும். அது மாதிரி ஒரு இது இப்போ எனக்கு ஒரு இது கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு. சாதாரண மிருகங்கள் பயப்படுறது சிங்கத்தை பார்த்து தான் அப்படின்னா என்ன சிங்கமாக்கிடுங்க. உடனே சிங்கமாக்கி அனுப்பிடுறேன். நாய் வந்து சிங்கமாயிடுறது, வெளியில் போகிறது. பார்த்தா எல்லா மிருகங்களும் பயப்படுறது. ஒரே குஷி நாய்க்கு. எங்கே பார்த்தாலும் போய் பார்க்கறது, எந்த பார்த்தாலும் ஓடுறது. புலி பார்த்தா ஓடுறது, யானை பார்த்தா ஓடுறது பயந்துட்டு. ஆனால் உள்ளுக்குள்ளே நாய் இது தெரியுதுக்கு. நம்மளை பார்த்த உடனே எப்படி பற்றியா, யாரை பற்றியா அப்படி பயந்துட்டு ஓடுறது, ஒரே குஷியாக. அது மாதிரி அங்கங்கே போய் பார்க்கறது. இதை பார்த்த உடனே இதுக்கு மனசில் ஒரு அல்ப தீய எண்ணம் தோண ஆரம்பிச்சிருது. சரி, இப்போ நம்ம இருக்கோம், இந்த சிங்கம், இந்த முனிவர் உயிரோடு இருந்தாருன்னா நம்மளை என்னைக்காவது ஒரு நாள் மறுபடியும் நம்மளை பழைய நாயாக மாற்றிடுவார். நம்மளோட பழைய உருவத்தை கொடுத்தாலும் கொடுத்துருவார். நம்ம பழைய உருவத்தை அடையாமல் கடைசி வரைக்கும் அவர் சொல்லலை அது மாதிரி, ஆனால் இதுக்கு அது மாதிரி தோணிடுது. நம்ம கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும்னா இந்த முனிவரை வேட்டையாடிடணும். இந்த முனிவரை வேட்டையாடிட்டோம்னா நம்ம கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் சிங்கம் தான். நம்மளை கண்டு எல்லாமே பயந்துட்டு இருக்கோம், நமக்கு ஒரு இதுவும் இல்லை, தைரியமாக இருக்கலாம், நம்ம நல்லா இருக்கலான்ட்டு ஒரு நாள் பதுங்கி வரதான் இவரை பார்க்கறதுக்கு, இவரை அட்டாக் பண்ணுறதுக்கு, இந்த முனிவரை அட்டாக் பண்ணி கொண்டுடுறதுக்கு வரும்போது இவருக்கு ஞான விஷயில் தெரிஞ்சு போகிறது. கண்ணை மூடி நிமிந்து பார்த்தானா, வாங்க பழைய நாயேன்னாராம். உடனே சிங்கம் நாயா மாறிட்டான். அதுதான் இந்த கலை நிஷ்டி தம்பம். கண் பார்வை மூலம் எதிரின் சக்தியை, ஆயுத சக்தி, எந்த சக்தியாக இருந்தாலும் வலுவிழக்க செய்யுது, ஒன்றும் இல்லாத பண்ணுறது. வாங்க பழைய நாயேன்னு நாயா மாறிட்டான். நான் உனக்கு கொடுத்தேன், உன்னை மறுபடியும் சிங்கத்திலேருந்து உன்னை மறுபடியும் நாயா மாத்திர எண்ணமே எனக்கு இல்லை. ஆனால் உனக்கு மனசில் கெட்ட எண்ணம் தோணிடுத்து, நாயா மாறிடணும், நாயா மாற்றிட்டா கஷ்டமாயிடும், அதனால் நம்ம சிங்கமாகவே இருக்கணும்னா என்ன கொல்லணும்னு நினச்சேன் இல்லையா, அதனால் நீ மறுபடியும் பழைய மாதிரியே உன்னோட நாயாக இருக்கிறதுக்கு தான் நீ லாயக்கு, சிங்கமாக இருக்கிறதுக்கு லாயக்கு இல்லை, நாயாவே இரு அப்படின்னு சொல்லிடுறாராம். அந்த மாதிரி அது ஒரு கதையே உண்டு. அது நிஷ்டிதம் போன்றதா கண் பார்வை மூலம். அதான் அந்த சித்தர் பண்ணது வந்து கண் பார்வை மூலம் எதிரின் ஆயுத சக்தியை வலுவிழக்க செய்தால், ஆயுத சக்தியை வலுவிழக்க செய்து எதிரிகிட்ட இருக்கிற எந்த சக்தியையும் வலுவிழக்க செய்யுது. அடுத்தது வாக்கு தம்பம். வாக்கு தம்பம்னா தன்னோட வாதத்துக்கு எதிர்வாதம் செய்ய முடியாத ஒரு நிலையை உருவாக்குறது.
நான் ஒரு வாதம் வச்சோம்னா அதுக்கு பதிலே சொல்ல முடியாது எதிரியால. அந்த மாதிரி ஒரு நிலையை உருவாக்குறது அது திருஞான சம்பந்தர் பண்ணார். அது ஜெயலலிதா போட்டி போட்டப்ப மதுரையில் சுந்தரபாண்டியனுக்கு வயிற்று வலி வந்தப்ப தீராத வெப்பு நோயை தீர்க்கறதுக்காக அவங்க கூட வாதாடினார். ஜெயினர்களோட வாதாடினப்ப புத்திஸ்டோட ஜெயினிஸ்டோட வாதாடி அவங்களெல்லாம் ஜெயிக்கிறார். அப்போ வந்து இவரை வச்ச வாதத்துக்கு எதிர்வாதமே சொல்ல முடியலையா யாராலையும். ஜெயினர்களால் எதிர்வாதமே பண்ண முடியாது. அதான் தன் வாதத்துக்கு எதிர்வாதம் செய்யாத ஒரு நிலையை உருவாக்குதல் தான் வாக்குதம்பம். அடுத்தது சுக்லதம்பம். சுக்லதம்பம்ன்றது வந்து இது வந்து கொஞ்சம் விரசமானது. அதாவது ஆண் பெண் உறவை ரொம்ப நேரம் நீடிக்க செய்கிற இது சுக்லதம்பம்ன்றது. அதான் கண்ணதம்பம். கண்ணதம்பம்னா மறைந்தவற்றை கடந்த கால நிகழ்வுகளை நான் பார்க்காதது நம் கண் முன்னே காட்சியாக காட்டுவது. மறைந்தவற்றை மறைஞ்சு போவோம். அதாவது நமக்கு நம்ம முடிஞ்சு போச்சு அந்த சீன். நீ ஆகா இப்பதானே போச்சு, இப்பதானே இதாச்சு, நம்ம போய் முடிஞ்சு போச்சே இப்பதான் வரீங்களே உடனே பார்க்காத நம்ம கண் முன்னே மறுபடியும் காட்சியாக காட்டுறதான். அதை வந்து அந்த கண்ணதம்பன்ற அந்த அந்த சித்துவத்தால நடந்ததை உங்க மனக்கண்ணில் ஓடும், அப்படியே தெரியும் உங்க மனக்கண்ணில். இதை நடந்ததை எல்லாத்தையும் மனக்கண்ணில் காட்சியாக கொண்டு வந்து காட்டுறது. எங்கேயோ நடக்கும், ஆனால் இங்கே மனக்கண் முன்னாடி. அதுதான் சஞ்சய் எனக்கு வந்து கிருஷ்ணன் கொடுத்தது. மனக்கண்ணில் பார்த்து நீ வந்து திருதராஷ்டனுக்கு சொல்லுன்னு. திருதராஷ்டனுக்கு கேட்குறாரு, வியாசர் கேட்குறாரு, திருதராஷ்டனை கேட்குறாரு, உனக்கு வேணுமா அந்த சக்தின்னு கேட்குறாரு. வியாசர் கொடுத்தது தான் அந்த இது. வியாசர் கேட்குறாரு திருதராஷ்டனுக்கு, உனக்கு வந்து அங்கே நடக்கிறத மனக்கண்ணில் தெரிகிற மாதிரி கொண்டு வர அப்படின்னு கேட்குறாரு. வியாசர் சொல்கிறார் அவர்கிட்ட, நீ மனக்கண்ணில் வரும். அந்த போர் முடிவு என்ன ஆகுதுன்னா, முடிவில் வந்து கௌரவர்கள் எல்லாரும் செத்து போயிடுவா, பாண்டவர்கள் 5 பேர் மட்டும்தான் உயிரோடு இருப்பா அப்படின்றத சொல்லுவார் அவர். சொன்னோடனே என் பிள்ளைகள் சாகிறத நான் பார்க்க வேண்டாம் எனக்கு, அதனால எனக்கு அந்த அந்த இது வேண்டாம், கண்முன்ன எனக்கு காட்சியா நான் என்னால் இப்போ எனக்கு என்னால் பார்க்க முடியாது, அதனால எனக்கு வேண்டாம், ஆனால் அங்கே நடக்கிறத எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆவலாக இருக்குது அப்படின்னு. உடனே தான் சஞ்சய் எனக்கு அந்த சக்தியை கொடுங்க, சஞ்சயன் என்கிட்ட சொல்கிறோம். சஞ்சயன் பக்கத்தில் உட்காந்து பித்ருதராஷ்டனுக்கு பாரத போரில் ஒவ்வொரு நாளும் அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்றதை அப்படியே காட்சியாக விவரித்து சொல்கிறது சஞ்சயன் செய்வான். சஞ்சயன் வந்து திருதராஷ்டனோட தேரோட்டி. சஞ்சயன் தான் தேரோட்டி. சஞ்சயன் தான் கர்ணனோட வளர்ப்பு அப்பா. அடுத்தது அதுதான் அந்த கண்முன்னே எங்கேயோ நடக்கிறதே இது நம்ம பார்க்காத நம்ம கண்முன்னே நடந்த மாதிரியே காட்டுறது. என்ன எப்படி நடந்ததோ அதே காட்சி அப்படியே கண்மாடி கொண்டு இருக்குது. அடுத்தது கட்கதம்பம். கட்கதம்பம்னா எதிரின் ஆயுதத்தின் கூர்மையை மழுங்கடித்தல். அது ஒரு தம்பம். கட்கதம்பம்ன்றது அது ஒரு கலை. கட்கதம்பம்ன்றது எதிரியோட ஆயுதம் இருக்கு இல்லையா, பெரிய வாழை கொண்டு அந்த நம்ம கூட பார்ப்போம், அரக்கர்கள் வந்து பெரிய வாழை எடுத்து மேலே போடுவா. அது இங்கே வந்தவொடனே அப்படியே ஒரு சுற்றின்னு போயிடும், இல்லாட்டா மாலையாக மாறி கழுத்தில் வந்துடும். அதில் அது நீங்கள் வந்து முருகனோட அந்த அந்த இந்த சண்டையில் அதை பார்க்கலாம். நீங்கள் அந்த சூரசம்ஹாரம் நடக்கும் பாருங்க, இங்கே சூரபத்மனோட முருகன் சண்டை போட்டப்ப அது மாதிரி நடந்துதான். சூரபத்மனுக்கு தெரியாத வித்தியா கிடையாதான், அவங்ககிட்ட இல்லாத ஆயுதங்களே கிடையாதான், அத்தனை ஆயுதங்களே விட்டானான். ஆனால் அது முருகன் கிட்ட வரும்போது அதனோட இது மழுங்கி போச்சான். முருகன் தெய்வ சக்தியால் அந்த முருகனோட தெய்வத்தன்மையால் அதெல்லாம் போயிட்டு அந்த இது மழுங்கிடுத்து, அந்த அதனோட கூர்மையெல்லாம் போயிட்டான். முருகன் மேலே பட்டு கீழே விழுந்துதான். நிறையா ஆயுதங்கள் வந்து முருகனோட காலடியில் விழுந்துதான். சில ஆயுதங்கள் மாலையா மாதிரி முருகன் கழுத்தில் விழுந்துதான். சூரபத்மனுக்கு சூரபத்மன் கூட சண்டை போடும்போது அது மாதிரி எதிரியுடைய ஆயுதங்களோட கூர்மையை மழுங்கடிக்கிறது கட்கதம் போன்ற அது ஒரு கலை. முருகனுக்கு அந்த மாதிரி கலையை தெரிஞ்சுக்கணுன்றதுல தெய்வ சக்திகள் எல்லாமே முருகனுக்கு தெரிஞ்சது தான், அது இல்லை. ஆனால் அது ஒரு கலை. அந்த கலையை வந்து சித்தர்களாலையும் செய்ய முடியும், அது ஒரு கலை. அடுத்தது தாதுவாதம். தாதுவாதம்ன்றது உலோகங்களை தாதுக்களையும் கலந்து மருந்துகளாக பயன்படுத்துது. இது எனக்கே தெரியும், நானே சாப்பிட்ருக்கேன். தாதுவாதம்ன்றது தங்க பஸ்போன் தெரியுமா? தங்க பஸ்போன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உண்மையாகவே தங்கப்பொடியை வந்து தேனோட குழைச்சி சாப்பிட்றது. தங்கப்பொடி கலந்துருக்காது. உலோகங்களையும் தாதுக்களையும். தாதுன்றது வந்து இந்த இடத்துல வந்து அதான் உலோகம் தான், அதுவும் உலோகத்தோட அந்த மாலிக்யூல்ஸ் அதுதான் தாது. அந்த உலோகங்களையும் தாதுக்களையும் கலந்து பச்சளை மருந்தோட பச்சளை இது வருது, பச்சளை மருந்து அந்த சாறுகள்லாம் இருக்க, அதை எல்லாம் கலந்து மருந்தாக பயன்படுத்துகிற கலை. அதுதான்
அதுதான் தங்க பஸ்பம் பண்ணுறது. மருத்துவர்கள் இந்த இப்பயும் நாட்டு மருத்துவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க செய்வாங்க நிறையா. உடம்புக்கு பலம் ஏற்றுறதுக்கு என்னென்ன வசதி வழி, அந்த பவர்ஃபுல் பாடி, அந்த கட்டுமஸ்தான உடம்பு உருவாகிறதுக்கு எப்படி, உடம்புல சதை தொய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி, எந்த வியாதியும் கிட்ட அண்டாத இருக்கிறதுக்கு என்ன இது, அதுக்கெல்லாம் உலோகங்களை கலந்து செய்யறது இருக்கு. அவங்க மருந்து இப்போ சித்த மருந்துகளை மூலிகைகளை வச்சு செய்யறதும் இருக்கு. அந்த மூலிகை சாரோட உலோகத்தை கலக்கிறது இருக்கு. அதுதான் உலோகங்களை கலந்து செய்யறது. அதுக்கு பேர் தாதுவாதம்னு பேர். அடுத்தது இதிகாசம். இதிகாசம்னா தெய்வ அனுஷ்டான அச்சரங்களை உருவாக்கி உச்சாரணம் செய்தல். உச்சாரணம்னா திருப்பி திருப்பி சொல்றது. நான் வந்து சொல்லிட்டேன் இல்லையா, தெய்வ அனுஷ்டான அச்சரங்களை. ஓம் சரவண பவா சொல்றோம் இல்லையா, நமோ நாராயணாய, நமச்சிவாய, இதெல்லாம் சொல்றோம் இல்லையா. இதெல்லாம் தெய்வானுஷ்டமான அக்ஷரங்களை உருவாக்குறது, எழுத்துக்களை உருவாக்கி உச்சாரணம் செய்தல். அதையே திருப்பி திருப்பி சொல்லுது. திருப்பி 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 அதே சொல்லு. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயன்னு அதை சொல்லிட்டே இருக்கும்போது ஈஸ்வரன் பிரசன்னமாற மாதிரி. நமோ நாராயணன், நமோ நாராயணன் திருப்பி திருப்பி தான் நாராயணன் பிரசன்னமாற மாதிரி. அது மாதிரி சரவணபவா, இது ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா, ஓம் சரவணபான்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா முருகன் பிரசன்னமாகிற மாதிரி. அது மாதிரி பிரசன்னம் அவங்களோட தெய்வத்தை, அந்த சக்தியை நீங்கள் இந்த இதிகாசம் இந்த கலையை நீங்கள் பண்ணீங்கன்னா தெய்வம் வந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுற அளவுக்கு உங்களால் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அந்த கலைக்கு சக்தி உண்டு. ஆனால் நீங்கள் செய்கிற கலையில் வந்து நல்ல இதுவாக செய்யணும். கூர்மையாக அதை அதுலேயே மனசை லயிச்சு செய்யணும். அது மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த இது உண்டு. அதான் இதிகாசம்ன்ற அது ஒரு கலை. வைத்தியம். வைத்தியம்ன்றது 63வது கலை. வைத்தியம் உடலை பாதுகாக்க செய்வது. மருந்துகளை கண்டு வந்து உருவாக்கும் கலை. உடம்பை பாதுகாக்கிறதுக்கு மருந்துகளை கண்டுபிடிச்சி உருவாக்குறது அது ஒன்று இருக்கு. மருந்துகளை செய்யறது வேற, கண்டுபிடிக்கிறது. தூதுவளை எடுத்து அரைச்சி சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து தொண்டை சளி போகும் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும். இல்லை, தூதுவளையால் அது முடியுன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல தூதுவளையை எடுத்து அதை எடுத்து சாறு எடுத்து நக்கி பார்ப்பாங்க. அதனோட அந்த டேஸ்ட்டை வச்சு அதுக்குள்ளே என்னென்ன கலந்துருக்குன்றது தெரிஞ்சுப்பாங்க. இப்போ நம்ம வந்து ரசாயன வழியில் அதையெல்லாம் அப்போ பிரித்து கண்டுபிடிக்கிறோம் பாருங்க, சயின்டிஃபிக்காக என்னென்ன உள்ளே இருக்குது, அதனோட மாலிகுல்ஸ் என்னென்ன இருக்குன்றது. அப்போ வந்து அதை என்ன பண்ணுவாங்க, கண்ணால் பார்த்தும் நாக்கால் நக்கியும் டேஸ்ட் பண்ணியும் முகர்ந்தும் மூந்து பார்த்தோம் அது என்னென்ன மாலிகுல்ஸ் இருக்குன்றது அந்த மருத்துவர்களால், நாட்டு மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியும். வில்லேஜ் நிச்சயமாக கண்டுபிடிப்பாங்க. அது மாதிரி கண்டுபிடிச்சி எத்தனையோ பண்ணியிருக்காங்க. அதான் உடலை பாதுகாக்க செய்யும் மருந்துகளை கண்டு உருவாக்குறது, மருந்துகளை தயாரிக்கிற கலை. அடுத்தது வந்து 63. அதுதான் அதுல அந்த வைத்தியத்தை கலையிலேயே ஆயுர்வேதம்னு ராவணன் சொன்னது. ராவணன் வந்து சித்த வைத்தியத்துல நிபுணன் ராவணன். இது எல்லாருக்கும் கொஞ்சம் தெரியாத விஷயம். சித்த வைத்தியத்துல ராவணன் நிபுணன். ராவணனுக்கு எந்த பச்சளையில என்ன மருந்து, என்ன வியாதிக்கு என்ன குணம் பண்ணுறதுக்கு என்ன மருந்தை கொடுக்கணும், எந்த பச்சளை உபயோகப்படுத்தணும் ரொம்ப நல்லா தெரியும். ஆயுர்வேதன்னு அதான் அவனுக்கு பேரே, ஆயுர்வேதன்னு பேர். ராவணனுக்கு ஆயுர்வேதன்னு ஒரு பேர். அதுக்கு அதே மாதிரி ஔஷதங்கள், சித்த வைத்தியத்தில் சித்தர்களுக்குரியது. அதே மாதிரி ஆயுர்வேத வைத்தியத்தில் ஆயுர்வேதனுக்குரியது. ஔஷதங்கள்ன்றது உடலை கட்டிப்படுத்துவதற்காக தயாரிக்கப்பட்ட மருந்துகள். ஔஷதம்ன்றது வந்து மருந்து. அதெல்லாம் வந்து இந்த வைத்திய கலையில் சேரும். அதெல்லாம் அடுத்தது வந்து சாகசக்கலை. சாகசக்கலைன்றது இருக்கு, இது ரொம்ப அபூர்வமான கலை. இது வந்து ரொம்ப அபூர்வமான கலை. இது வந்து மரணம் இல்லாமல் இறை ஜோதியுடன் கலத்தல். மரணமே கிடையாது, அப்படியே ஜோதியா மாறி தெய்வத்தோட ஐக்கியமாயிடுறது. மோட்சம்ன்றதை வந்து நீங்க கண்ணேறிய பார்க்கலாம். அப்படியே நித்திய சூரிகள்ன்றது தான், நித்திய சூரிகளா மாறுறது. நித்திய சூரிகள்ன்றது என்னன்னா பகவானுக்குள்ள ஒரு அம்சமா மாறிடுறது. பகவான் மகாவிஷ்ணுவுக்கு உள்ளே ஒரு அம்சமா மாறிடுறது. போய் தானே அப்படியே டைரக்டா போய் இருந்துடுறது. நீங்க வந்து விரஜா நதி அது இது இந்த மோட்ச பாதை இருக்கு, அந்த பாதையெல்லாம் போக வேண்டியில்லை. நீங்க வந்து மோட்சத்துக்காக போய் காத்திருக்க வேண்டியில்லை. முமுட்சுகளை வெயிட் பண்ண வேண்டியில்லை. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நேராகவே நீங்க அப்படியே போய் ஐக்கியமாய் அப்படியே போயிடுது. அது வந்து திருப்பாணாழ்வார் ஒண்ணு எனக்கு தெரிஞ்சது. இன்னும் இருக்காங்க, நான் சொல்றேன், அது எனக்கு டக்குனு ஞாபகம் இல்லை. இன்னும் இருக்காங்க. திருப்பாணாழ்வார் வந்து 12 ஆழ்வார்கள் திருப்பாணாழ்வார் ஒருத்தர். அவர் வந்து 12 ஆழ்வார்கள் திருப்பாணாழ்வார் ஒருத்தர். திருப்பாணாழ்வார் வந்து 10 பாட்டு தான் பாடினார். அமலநாதிபிரான்னு 10 பாட்டு.
10 பாட்டு பாடினார். 10 பாட்டுல வந்து கடைசி பாட்டு அது ஒன்னொன்னும் தன்னுடைய அவருடைய உருவங்களை சொல்றது. அவன் நான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் நிமலன் நின்மலன் நீர்மதி நீழ்வழி நீழ்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணுள் ஊக்கின்றதே அப்படின்றது ஒரு பாட்டு. அமலநாதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர் கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நின்மலன் நீள்மதியில் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணுள் ஊக்கின்றவே அப்படின்றது. அதாவது பெருமாளோட அந்த பெருமாளை வந்து தூக்கின்னு அந்த கதை நான் அப்புறம் சொல்றேன். பெருமாளை பார்க்குறாரு. இப்போ லோகசாரங்கிறது அந்த பட்டாச்சாரி ஸ்ரீரங்கம் கோவில் பட்டாச்சாரியோட தோளில் உட்காந்துருக்காரு. அவர் உட்காந்துட்டு அப்படியே பெருமாளை ஸ்ரீரங்கம் பெருமாளை பார்க்குறாரு. பார்க்கும்போது முதல்ல அவர் பாதத்தை பார்க்குறாரு. பெருமாளை எப்படி சேவிக்கணுன்றது அந்த அமல்நாதிபிரான் படித்தோம்னா போகும். அமல்நாதிபிரான்ல லயனாக இருக்கும். அதை நான் ஒரு நாள் தனியாக சொல்கிறேன். அதை எப்படி சேவிக்கணுன்றது அமல்நாதிபிரான் 10 பாட்டையும் சொல்லி அந்த 10 பாட்டுக்கு சொல்கிறேன். கடைசியில் இருந்துமா 10வது பாட்டு கொண்டல் வண்டனை கோவல்னாய் நின்ற வெண்ணெய் உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணி அரங்கினை என் அமுதினை அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. வேற எதையும் பார்க்க கூடாது. இந்த பெருமாளை பார்த்த கண்கள் வேற எதையும் பார்க்க கூடாது. முதல்ல காலை சொல்றாரு, அப்புறம் வந்து இடுப்புல துணியை சொல்லுவார். ஒன்னொன்னா சொல்லிட்டு வருவார். ஒவ்வொன்றா பெருமாளோட கழுத்து கண்டம் சொல்லுவார், கழுத்தை சொல்லுவார், வயரை சொல்லுவார், கழுத்தை சொல்லுவார், வாயை சொல்லுவார், கண்ணை சொல்லுவார், அப்புறம் முழு உடம்ப சொல்லுவார். அதுக்கப்புறம் கடைசி பாட்டு 10வது பாட்டு தான் இப்ப நான் கொண்டல் வண்ணனை சொன்னேன். இந்த மாதிரி ஒரு பெருமாளை பார்த்த கண்ணில் நான் வேற எதையும் பார்க்க விரும்பலன்னு சொல்லுவார். சொன்ன உடனே அப்படியே ஜோதியா மாறி லோகசாரங்களோட தோல்ல இருந்து அப்படியே நேரா போய் ஸ்ரீரங்கம் பெருமாளோட கலந்துடுறார். ஜோதியா போய் கலக்கிறத எல்லாருமே பார்க்குறார். அது மாதிரி கலக்கிறது அதுதான் சாகச கலை. மரணம் இல்லாமல், மரணம்ன்றதே கிடையாது, இறை ஜோதியுடன் கலத்தல். அப்படியே அப்படியே பெருமாள்கிட்ட ஜோதியா போய் கலந்துடுறது. அதுதான் அது வந்து சாகச கலை. அதுதான் உச்சம். 64வது கலை அதுதான். நம்ம 64 கலைகள் பார்த்தோம். 64 கலைகளை வந்து நம்ம என்னவோ நினச்சிருந்தோம் இவ்வளோ நாளும். ரங்கநாதன் அழகாக சொன்னார். போகிறதுல 64 கலையை பற்றி என்னவோ நினச்சிருந்தோம். பார்த்தா நீங்கள் சொல்லி 64 கலையை வந்து ரொம்ப சீப்பாக விரசக்கலை கோயில்களில் இருக்கிற அந்த இதையெல்லாம் பார்த்துட்டு சிற்பங்களை எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் ஒன்று ஒவ்வொரு கலை நினச்சிருக்கோம். அதெல்லாம் இல்லை. கலைன்றதே வேற. கலைன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதுவும் ஒண்ணு, அவ்வளவுதான். அதுவும் ஒண்ணு. ஆக நீங்க 64 கலையில பாத்தீங்கன்னா 2 தான் காமம் சம்பந்தப்பட்டது. 2 கலைகள் தான் இருந்தது நம்ம பார்த்த வரைக்கும். அவ்வளவுதான். அது வேற இல்லை. மீதி எல்லாமே அபூர்வமான கலைகள். இந்த கலைகள்லாம் இதுதான் 68 கலைகள். இது 64 கலைகள். ஆய கலைகள் 64 அறிந்தோன்றமே. இந்த ஆய கலைகள் 64 அறிந்தவா ஒருத்தரும் கிடையாது உலகத்துல, யாருமே கிடையாது. அது தெரிஞ்சிருந்தா அவங்க தான் தெய்வம். அந்த மாதிரி ஒரு இது ஆய கலைகள் 64 கற்றுக்கவே முடியாது. கடைசி கலை பாருங்க, போய் அப்படியே தெய்வத்தோட கலந்துருது. அதுவே ஒரு கலை. அப்படியே ஆத்ம நிவேதனம்னு சொன்னேன். ஆத்மாவை நீ அப்படியே ஆத்மாவை அர்ப்பணிக்கிறது. ஜடாயு பண்ணார் பாருங்க. ஜடாயு வந்து ஆத்ம நிவேதனத்துக்கு ஜடாயு சிறந்த உதாரணம். ஜடாயுவோட சீதையை காப்பாற்றுறதுக்காக போராடி தன் உயிரையும் பலி கொடுக்கறதுக்கு தயாரா போய் சண்டை போட்டார். ராவணன் கிட்ட நம்ம தோற்றுருவோம், ராவணன் நம்மளை கொண்டுடுவான்றது தெரியும். ராவணன் நம்மளை கொண்டுடுவான்றது நல்லாவே தெரியும். தெரிஞ்சாலும் என்னோட கடமை நான் சீதையை தூக்கின்னு போறதை பார்த்துட்டு நான் சும்மா கூடாது, காப்பாற்றணும், என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சண்டை போடுவேன் அப்படின்னு போடுற. சண்டை போட்டு இப்போ ராவணனை ஒரு கலக்கிறாரு ஜடாயு. கடைசியில ராவணன் வந்து ரெக்கையை வெட்டிடுறான். ரெக்கையை வெட்டிட்டு வந்து செத்து போறாரு. ஆனா அவருக்கு வந்து ராமர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த மாதிரி செத்து போன ஆத்ம நிவேதனம் பண்ண ஒரு ஜடாயுக்கு ராமர் தன் கையால கொல்லி வச்சார். தன் கையால கொல்லி வச்சு அதனோட ஈமக்கிரைகள் எல்லாம் ஜடாயுவோட ஈமக்கிரைகளை ராமர் வந்து தன் கையால செஞ்சார். அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அது ராமர் கையால வந்து ஈமக்கிரைகளை அடையிறதுன்றது. ராமர் கையால ஈமக்கிரைகளை அவங்க அப்பா கூட அடையலை. ஆனா ஜடாயுக்கு கிடைச்சது பாருங்க. அந்த மாதிரி ஒரு இது. அதுதான் அது வந்து இந்த கடைசியில வந்து பெருமாள்கிட்ட வந்து ஜோதியா கலக்கிறதுன்றது சாகச கலைன்றது ஒண்ணு ரொம்ப விசேஷமானது. இது அதுக்கு வந்து இந்த ஆத்ம நிவேதனம் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ரெடியா இருக்கணும். ஒதுத்துட்டு உடம்புல உயிரை ஒதுக்கணும். உயிரை எடுத்து வெளியில விசிறி எறியறதுக்கு தெரியணும். அதான் அப்படி தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து ஆத்ம நிவேதனம் பண்ணி பெருமாள்கிட்ட ஜோதியா கலக்கலாம். தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. தேங்க்யூ. 64 கலைகள் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. இந்த 64 கலைகளையும் வச்சு உங்க கையில உதவும். உங்களுக்கு எப்பயாவது வேணும்னு எடுத்து பார்த்துக்குவோம். தேங்க்யூ.